Okay, good morning students. Next one on the topic, the qualitative properties. So qualitative property அப்படினா என்ன அப்படினா so short and definition கொடுத்திருக்க மாதிரி. So the pure water is tasteless. உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுத்தமான தண்ணி வந்து எந்த ஒரு டேஸ்டுமே இருக்காது. ஓகேவா? Then but the mixed with sugar to give sweet. Then mixed with salt to give salty. சோ இப்ப சாதாரண நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு தண்ணி வந்து கண்டிப்பா எந்த ஒரு சுவையும் பெற்றிருப்பது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து சர்க்கரையை போட்டா அப்படின்னா இனிப்பு சுவையா பெற்றிருக்கு, அதே உப்பு போட்டா சால்ட்டிங்கிற உப்பு சுவையா பெற்றிருக்கிறது. சோ அதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் சொல்யூட். சோ இது எதை பொறுத்து அமைகிறது? அந்த தண்ணியுடைய அந்த டேஸ்ட்லெஸ், அந்த டேஸ்ட் ஆனது அது ஸ்வீட்டா அல்லது சால்ட்டியா அப்படிங்கிறது எதை பொறுத்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த சொல்யூட்டை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ வாட்டருங்கிறது சால்வெண்ட், அந்த சுகரும் சால்ட்டும் வந்து என்னது அந்த சொல்யூட். ஓகேவா? ஆனா the property of dilute solution depends upon number of solute particles is called qualitative property. அதாவது qualitative property அப்படிங்கிறது அந்த சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணி கிடையாது, அந்த சொல்யூட்ல பிரசன்ட்டா இருக்கக்கூடிய என்னது அயான்ஸ், அதாவது அயனிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலிக்யூல்ஸ் இத பொறுத்து தான் வந்து உனக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ the number of solute particles. ஓகேவா? solute particles அப்படினா சொல்யூட்ல இருக்கக்கூடிய துகள், அந்த துகளை தான் நான் அயான்ஸ் அப்படின்னு சொல்றோம், மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அப்ப வந்து the qualitative properties வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த சொல்யூட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கறது என்ன அப்படினா qualitative property. சரி, the next one, இந்த qualitative property வந்து மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாருங்க. என்னென்ன qualitative property அப்படினா first one, the lowering of vapor pressure. first one என்ன அப்படினா vapor pressure வந்து குறைவா இருக்குது, குறைவான vapor pressure அப்படின்னு சொல்றாங்க, vapor pressure சொல்றாங்க. next one வந்து elevation of boiling point. சோ அடுத்து என்ன பார்க்கணும் அப்படினா boiling point பேஸ் பண்ணி. next one வந்து depressed increasing point. next one வந்து freezing point, கொதிநிலை பொறுத்து. சோ அப்ப boiling point னா கொதிநிலை பொறுத்து. next one osmotic pressure இல்லைனா osmosis அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படினா osmosis அப்படின்னு சொல்றாங்க. osmosis pressure அல்லது osmotic pressure. ஓகேவா? osmosis அப்படின்னு சொன்னாலும் சரி, osmotic pressure அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த நாலுமே வந்து என்ன அப்படினா qualitative property. சோ qualitative property அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாருங்க. சோ ஒன்னு vapor pressure பேஸ் பண்ணி இருக்கு, இன்னொரு boiling point பேஸ் பண்ணி இருக்கு, இன்னொரு freezing point பேஸ் பண்ணி இருக்கு, next one வந்து என்னன்னா osmosis பேஸ் பண்ணி இருக்கு. இந்த நாலுமே வந்து qualitative properties. இப்போ இந்த நாலையுமே பார்க்கலாம் பாருங்க. சோ first one என்ன அப்படினா the lowering of vapor pressure. first one என்ன அப்படினா lowering of vapor pressure. இப்போ இந்த vapor pressure என்ன இருக்கு பாருங்க. when non-volatile solute. சோ இப்போ B அப்படிங்கிறது வந்து ஆவி ஆகாத ஒரு சொல்யூட்டை எடுத்துறோம், is dissolved in liquid. அப்ப அந்த ஆவி ஆகாத ஒரு சொல்யூட்டை கொண்டு போய் ஒரு தண்ணில போட்டு கரைக்குங்க. so the vapor pressure of the solution becomes lower than the vapor pressure of pure solvent. so அப்ப the pure solvent இது எப்படி இருக்குங்கறாங்க, vapor pressure வந்து solute உடைய, அதாவது solution உடைய vapor pressure வந்து solvent உடைய vapor pressure விட குறைவா இருக்குது. அதான் மீனிங். சோ அதாவது ஒரு solute அதாவது solvent, அதாவது ஒரு solution உடைய vapor pressure, ஓகேவா? ஒரு solution உடைய vapor pressure வந்து ஒரு solvent உடைய vapor pressure விட குறைவா இருக்கு அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எடுத்துக்கிறோம், vapor pressure இருக்குன்னு. ஓகேவா? சோ அதாவது இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷன் உடைய vapor pressure, ஒரு சொல்யூஷன் உடைய vapor pressure வந்து சால்வெண்ட் உடைய vapor pressure விட குறைவு அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன கொடுத்திருக்கோம்? சோ இப்போ இந்த ஃபார்முலா pressure P equal to PA ரெண்டும் ஒண்ணுதான், P நாலும் PA அப்படினாலும் ஒண்ணுதான். சோ இது P and PA அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படினா PA0 into XA. இதுக்கு ஈக்குவல் டு நாம ஆல்ரெடி டெரிவ் பண்ண இந்த ஈக்குவேஷன்ஸ் தரவே எங்க வந்து தேட வேண்டாம், இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்தது அது இருக்கு. சோ இப்போ இந்த PA0 அப்படிங்கிறது என்னது? vapor pressure of A. vapor pressure of A, அதே XA அப்படிங்கிறது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A. சரி, இப்போ இதுவும் ஏற்கனவே கொண்டு வந்ததுதான் XA plus XB equal to 1 ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப XA வச்சிட்டீங்கன்னா நமக்கு 1 minus XB ன்னு வரும். நெக்ஸ்ட்
இத பாத்தீங்கன்னா இந்த XA equal to 1 minus XB இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போங்க. அப்ப P equal to PA ரெண்டு பொண்ணு தான் அப்படியே எழுதிட்டோம். இந்த PA0 அப்படியே எழுதிட்டோம். XA = 1 minus XB அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணினா PA0 into 1 PA0 into XB அப்ப மைனஸ் என்ன வரும் PA0 into XB அப்படிங்கிறது வந்துரும். சோ இது அப்படியே ஃபார்முலா டெரிவேஷன் சோ பாத்துக்கணும் நம்ம பண்ணிட்டோம். then next step இந்த P equal to PA நான் என்ன பண்றேன் ரெண்டு ஒண்ணு அப்படிங்கறனால PA பண்ணி வச்சிருக்கேன். சோ அப்ப PA equal to PA0 minus PA0 into XB. இப்ப இத தூக்கி இந்த பக்கம் கொண்டு வா இத அந்த பக்கம் கொண்டு போ. அப்ப இந்த மைனஸ் இங்க வர பிளஸ் ஆயிடுது பிளஸ் அங்க போகும்போது மைனஸ் ஆயிடுது. அதான் இங்க எழுதிருக்கோம். இப்ப PA0 வை இங்க கீழ சொல்றது வந்து மல்டிபிள் இருக்குயா இங்க என்ன ஆயிடும் ஹோல் டிவைடட் வந்துரும். அப்ப XB equal to PA0 minus PA divided by PA0 இந்த ஃபார்முலா தான் என்னன்னா வேப்பர் பிரஷர் ஓகேவா அது லோயரிங் வேப்பர் பிரஷர் ஃபார்முலா என்ன அப்படினா XB equal to PA0 minus PA divided by PA0 அப்படின்னு சொல்றாங்க. சரி then next one so the elevation in boiling point elevation in boiling point வந்து சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படினா delta PP அப்படின்னு சொல்றாங்க. delta PP அப்படிங்கிறது வந்து என்ன அப்படினா elevation in boiling point elevation in boiling point so இப்ப இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படினா the vapor pressure of the solution is lower than Q solvent. இப்போ இங்க சொன்ன அதே கண்டென்ட் இது வரும். அதுக்கு அப்புறம் தான் டவுட் ஆகுது. the boiling point of solution will always higher than Q solvent. அப்ப Q solvent விட boiling point எப்படி இருக்குதுறாங்க அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து முக்கியமான வேட் பாசிபிள் ஓகேவா. சோ அப்ப வந்து ஒரு Q solvent-ஓட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு boiling point எப்படி இருக்கணும் அதிகமா இருந்துச்சு அப்படினா அதுதான் elevation in boiling point delta TB அப்படின்னு சொல்லிட்டு delta TB சொல்றோம். சோ இப்போ கன்சிடர் சோ TB equal to TB0 plus delta TB. சோ இதுல TB ங்கிறது என்ன அப்படினா boiling point of solution TB0 ங்கிறது என்ன அப்படினா boiling point of two solvent delta TB ங்கிறது என்ன அப்படினா boiling point of elevation in boiling point. இப்போ இத அப்படியே வெச்சுப்போம் இத அளவா கொண்டு போவோம். அப்ப TB இதுக்கு போகும்போது மைனஸ் ஆகும் TB0 ன்னு வரும். சோ அப்ப delta TB equal to TB minus TB0 அப்படினு இருக்கும். சோ இப்போ இத வந்து என்ன பண்றோம் அப்படினா இது வந்து உங்களுக்கு டெஃபினிஷன் வந்துக்கோங்க. elevation in boiling point க்கு நான் டெஃபினிஷன் மாதிரி சொல்றோம். சோ the elevation of definition delta TB அப்படிங்கிறது என்ன அப்படினா elevation in boiling point is directly proportional to concentration of solution. அவ்வளவுதான். சோ அப்ப delta TB அப்படிங்கிறது concentration of solution வந்து எப்படி இருக்குங்கறாங்க directly proportional-ஆ இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அத நோட் பண்ணுவோம். இப்போ இத தூக்கனா அப்படினா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். சோ அதனால KB ன்னு போடுறேன். இது m ஓட வேல்யூ வந்து 1. அப்ப இத தூக்கிட்டீனா delta TB equal to KB. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபார் elevation in boiling point. சரி then next one third one depression in freezing point. freezing point ஒரு நிலையில என்ன பார்க்கணும்னா இங்க என்ன பண்றா boiling point B கூட இந்த freezing point வந்து F. அப்ப delta TF அப்படிங்கிறது வந்து என்னது freezing point depression in freezing point. சரி ஓகே. சோ இப்போ இத வந்து இதுதான் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் பாருங்க. சோ அதாவது என்ன அப்படினா the vapor pressure of the solution less than that of Q solvent. சோ இந்த வேவ் வந்து இதுக்கும் வரும் எதுக்கும் வரும் அதுக்கும் வரும் பாத்துக்கோங்க. So the freezing point of solution will be lower than Q solvent. Q solvent at the freezing point வந்து லோவா இருக்கும். இங்க pure solvent விட boiling point ஹையா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க boiling point high இங்க freezing point low when compared to the pure solvent. That's all. Okay. So அப்ப delta TF இதே மாதிரி தான் ஓகேவா. சோ இப்போ இத மட்டும் எடுத்துட்டேன் delta TF B க்கு இடத்துல F போட்டுட்டேன். சோ இப்போ என்ன சொல்றாங்க அங்க வந்து ஹையா இருக்கனால இது இங்க போட்டு இது இங்க போட்டுங்க. இப்போ என்ன பண்ணனும் இதுக்கு இங்க போட்டு இது இங்க போட்டு புரிஞ்சு போச்சு. B க்கு இடத்துல F போட்டுங்க அவ்வளவுதான். சோ அப்ப வந்து என்ன பண்றோம் அப்படினா சோ இதே தான் இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கும். TF delta TF is directly proportional to m ஓகேவா. சோ அப்ப delta TF அப்படிங்கறது இது வச்சு இது வந்து ஈக்குவல் டு போகும்போது KF அப்படிங்கறதால KM. சோ இங்க வந்து சாரி KB ஓகேவா. அது வாயிலின் என்னக்காக KB B னு கொண்டு வரணும். இங்க F க்கு கூட அதுக்கு நம்ம ஃப்ரீசிங் இருக்குறதால M equal to 1 னா delta TF equal to KF. சோ இந்த ஃபார்முலா வந்து depression in freezing point ஃபார்முலா முடிஞ்சு போச்சு. சரி then next one என்ன அப்படினா osmosis or
osmotic pressure, osmosis or osmotic pressure. So osmosis இதெல்லாம் definition தான் சொல்லி எல்லாம் பார்த்துக்கோங்க, நீங்க எது படிச்சு வச்சுக்கோங்க. Okay, so osmosis or osmotic pressure அப்படிங்கிறது என்ன டெஃபினிஷன் என்ன அப்படின்னா the solutions of different concentration are separated by semi permeable membrane. அதாவது செமி பர்மியபிள் மெம்பரேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஒரு வகையான சவ்வு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு சொல்யூஷன் இருக்குன்னா ரெண்டு சொல்யூஷனுக்கு இடையில ஒரு தடுப்பான் மாதிரி போடுறது, அது வந்து தடுத்து இருக்கும். ஆனா பர்மியபிள் மெம்பர் அது வந்து ஒரு சவ்வு. இதுல இருந்து இது ஊடுருவிப்போம், இதுல இருந்து இது ஊடுருவிப்போம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மெம்பரேன் அப்படின்னு சொல்றோம், பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்றோம். So permeable membrane, the solvent molecules pass from the dilute solution into more concentration solution. This movement of solvent molecules through a semi-permeable membrane is called osmosis. So osmosis அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு யூடியூப் மாதிரி எடுத்துக்கோ, இந்த புக் பிரசன்டேஷன்ல உங்களுக்கு காட்டுறாங்க. ஒரு யூடியூப் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த யூடியூப்ல என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தண்ணி போட்டுக்கோ. ஸோ அதுல ஏதாவது ஒரு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்காக சுகரை போட்டு அந்த சால்ட் ஏதாவது ஒன்று போட்டுக்கோ, போட்டு கரைக்கும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு யூடியூப் இந்த இடத்துல மெம்பரன் போட்டு தண்ணி போட்டு இதில் கரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் என்ன ஆகும், அந்த மெம்பரன்ல ஊடுருவி இந்த பக்கம் போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எந்த பக்கம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கோ அந்த கான்சென்ட்ரேஷன் இருந்து லோ கான்சென்ட்ரேஷன் பக்கம் என்ன போகும் அப்படின்னா ஊடுருவி போகும். அப்போ ஊடுருவதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ இங்க இருந்து இந்த போச்சுயா, இங்க கொஞ்சம் பிரஷர் அதிகமா கொடுத்து இங்க இருக்கிற மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இதுவும் உள்ள இருக்கு, சொல்ற கேட் பண்ணுங்க. ரைட், the next one, law of osmosis. So ஆஸ்மோசிஸ்க்கு என்ன விதி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. So the one of studies, one of அப்படிங்கறது நாமளுக்கு. So அந்த one ofங்கறது முக்கியமான வேர்ட் பாத்துக்கோங்க. One of studies of osmosis in detail. The dilute solutions became very closely to ideal gases. அப்போ ஒரு diluted solution வந்து சோ ஐடியல் கேஸோட என்ன இருக்கணும் அப்படின்னா ரொம்ப டைட்டா க்ளோஸ் ஆகி இருக்கணும். சோ ஒன்னோட ஒண்ணா மிங்கிள் ஆகி இருக்கணும். The study of effect of concentration and temperature on osmosis pressure. So இந்த osmosis pressure basically எதை படிக்கலாம் அப்படின்னா effect of concentration, effect of temperature படிக்கலாம். So அப்ப effect of concentration அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோ அப்ப the pressure, ஓகேவா, இந்த பை அப்படிங்கிறதும் p அப்படிங்கிறது ஒண்ணு. சோ அதனால தான் பை ஆர் p கொடுத்திருக்கேன். சோ பை is directly proportional to c. So அப்ப இந்த p ங்கிறது பைங்கிறது என்னன்னா pressure. So c ங்கிறது concentration. அப்ப pressure is directly proportional to concentration. ஓகேவா? அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா சோ அப்ப பை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சி. சி அப்படிங்கிறது 1 by வால்யூம் ஈக்குவல். அதனால பை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by வால்யூம். அப்ப one of the pressure is directly proportional to concentration சொல்லலாம், அல்லது one of the pressure are inversely proportional to volume அப்படின்னு சொல்லலாம். சோ பாத்துக்கோங்க. The next one is the effect of temperature. Effect of temperature என்ன அப்படின்னா சோ அதேதான் pressure. ஓகேவா? C க்கு பதிலா T போடுவோம், முடிஞ்சு போச்சு. So upon the pressure is directly proportional to temperature. ஓகேவா? சோ இப்போ இது என்ன எடுத்துக்க ஒரு ஃபார்முலா. சோ pi v equal to nRT அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போறேன். சோ இப்போ pi v equal to nRT ஃபார்முலால pi வச்சிட்டு v அங்க போடுவோம், n by v போயிடும். n by v அப்படிங்கிறது வந்து எது ஈக்குவல் அப்படினா கான்ஸ்டன்ட் c க்கு வந்து ஈக்குவல் ஆகும் n by v யும். சோ அப்ப அது என்ன மீனிங், n equal to 1 னா ஆக 1 by v equal to c. அதே மீனிங் வேற ஒண்ணும் கிடையாது. சோ அப்ப n equal to 1 அப்படினாலோ அல்லது n by v னாலோ c கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல். அப்ப இது பதிலா c போட அப்ப pi equal to cRT. இந்த ஃபார்முலா என்ன அப்படினா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் உண்டான ஃபார்முலா, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் உண்டான ஃபார்முலா. சரி, the next one என்ன அப்படினா ஐசோடோனிக் சொல்யூஷன். சோ ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸ் அப்படினா என்னன்னா 2 அல்லது more, 2 or more solutions having equal to osmotic pressure under given condition. ஒரு குறிப்பிட்ட மாறு நிலையில ஒரு குறிப்பிட்ட நிலையில வந்து இரண்டோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட அந்த சொல்யூஷன் வந்து ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கு வந்து எப்படி இருக்குங்கறாங்க ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கறது தான் வந்து ஐசோடோனிக் சொல்யூஷன். சோ அப்ப π1 ஈக்குவல் டு என்னது π2 அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படினா ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட்
relative to another solution. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக என்ன எடுத்துக்கிட்டோம்னா செல் சைட்டோபிளாசம் அப்படிங்கறது எடுத்துக்கோம். அந்த செல் சைட்டோபிளாசம் அந்த செல் is placed in a hypertonic solution. Cell is placed in a hypertonic solution. The water diffuses out of the cell. Water diffuses out of the cell versus causing the cell to shrink. Shrink அப்படினா சுருங்குதல் அப்படினா. சோ அப்ப இது என்ன அர்த்தம் அப்படினா சோ இப்போ ஒரு சொல்யூஷன்ல இருந்து வாட்டர் ஆனது வெளியில போகும்போது இது என்ன ஆகுது அப்படினா சுருங்குது. அப்படி இருக்கிற சொல்யூஷனுக்கு பேர் என்ன அப்படினா ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். அப்ப மேல ஐசோடோனிக் சொல்யூஷன் அப்படினா என்னன்னா சோ அப்ப வெளியில இருக்கிற வாட்டரும் உள்ள இருக்கிற அந்த சொல்யூஷன் என்ன ஆகுது அப்படினா ஈக்குவலா இருக்குது அப்படினா. அப்ப இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா சோ வெளியில இருக்கிற வாட்டர் அந்த சொல்யூஷன்ஸ் உள்ள போய் ஸ்வெல் ஆகுது அப்படின்னா பெருகுது, அந்த உருவளவு பெருகுது. அது என்ன அப்படின்னா ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். That's also low concentration of solute related to another solution. So example அதேதான் cell cytoplasm. When a cell is placed in a hypertonic solution, in a hypertonic solution, the water diffuses in the cell that causes the cell to swell. Okay வா? So இப்போ அந்த செல் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த உருவ அளவு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் பெருகுது. அந்த பெருகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹைப்போடோனிக் சொல்யூஷன். சோ அப்ப வந்து ஐசோடோனிக் ஹைப்போடோனிக் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. சோ அந்த சொல்யூஷன்ல கண்டிப்பா வாட்டர் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சொல்யூஷனும் வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய வாட்டரும் இது இங்க இருந்து இங்க போறோம், இது இங்க இருந்து போறோம். அப்ப ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஐசோடோனிக். அடுத்தது என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா ஹைப்பர்டோனிக். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிறது தண்ணி இந்த சொல்யூஷன்ல இருந்து வெளியில என்ன ஆகும் வாட்டர் மட்டும் வெளியில போயிட்டு இதோட உருவளவு அப்படியே குறுகிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹைப்பர்டோனிக். ஹைப்போடோனிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சொல்யூஷன் வெளியில இருந்து வாட்டர் உள்ள சேர்ந்து இதோட உருவளவு கொஞ்சம் பெருசா இருக்கிறது பேரு ஹைப்போடோனிக் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? சோ தென் நெக்ஸ்ட் இதோட கண்டினியூ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். சோ ஃபுல் தியரி தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படியே பார்த்துக்கோங்க. சொல்லிட்டு இந்த லெசன் கொஞ்சம் முடிச்சிடலாம் பாருங்க. So the reverse osmosis RO system இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப வீட்ல வந்து குடி தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த தண்ணியை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் என்னன்னா RO சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதே தான் இங்கே நம்ம ஸ்கூல்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா என்னது RO வாட்டர் இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா ஒரு வாட்டர்ல இருக்கக்கூடிய அயன்ஸை நீக்கிட்டு சுத்தமான தண்ணியா மாற்றுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா RO சிஸ்டம் அப்படிங்கிறோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க தியரி கிளாஸ்ல பாருங்க. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் RO அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே என்ன சொல்லிடுறேன் ஷார்ட்டா பார்த்துக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை ஒரு NaCl இப்போ ஒரு கடல் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருக்கக்கூடிய NaCl உப்பை வந்து நீக்குவதற்கு பேர் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். அதாவது ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு ஆல்ரெடி சொன்னதுதான் ஒரு யூடியூப் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுல ஒன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கோங்க. மிடில் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பரன் போட்டுக்கோங்க. ஸோ இது கொடுத்துக்கலாம் பாருங்க. ஸோ இது வந்து மெம்பரன் இதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் RO. இது வந்து ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இங்க பாருங்க இந்த இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர், இது வந்து என்ன அப்படின்னா சீ வாட்டர். ஓகேவா? இப்போ இந்த சீ வாட்டரை வந்து ஃப்ரெஷ் வாட்டரா மாற்றணும், சுத்தமான தண்ணியா வந்து மாற்றணும். அப்போ வந்து சுத்தமான தண்ணியை மாற்றணும் அப்படின்னா இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வெளியிலிருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வெளியிலிருந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது இந்த பர்மியபிள் மெம்பரனுக்கு அந்த மெம்பரன் வழியா அப்படியே என்ன ஆகுது ஊடுருவி இந்த பக்கம் வருது. ஸோ அப்போ இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறிடுது அப்படின்னா சுத்தமான நீரா மாறிடுது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதனோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னா உங்களுக்கு சீ வாட்டர் வந்து சுத்தமாகிறது, அதே மாதிரி அதாவது வாட்டரில் இருக்கக்கூடிய அயன்ஸை ரிமூவ் பண்ணுறது, பியூர் வாட்டரா கலெக்ட் பண்ணுறது, இதுதான் வந்து இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அப்நார்மல் மோலார் மாஸ். ஓகே, அப்நார்மல் மோலார் மாஸ். அப்நார்மல் மோலார் மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the molar masses of the non-volatile solute. ஓகேவா? ஸோ அதாவது ஆவி ஆகாத ஒரு சொல்யூட், அதாவது கரைபொருள். ஓகேவா? கரைபொருள் can be calculated accurately using this experimentally determine the colligative property. அதாவது ஒரு colligative property-யை பயன்படுத்திக்கிட்டு அதாவது நான் வாலடைல் சொல்யூட்டுடைய மாஸை கால்குலேட் பண்றதா என்ன அப்படின்னா அப்நார்மல் மோலார் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க.
வேற எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். திஸ் மெத்தட் they assume that the solution is very dilute and there is no dissociation or association of solute particles in this solution. அதாவது ஒரு சொல்யூஷன்ல வந்து இது வந்து கரையறது இல்ல, அதே மாதிரி உருவாகிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு டைலூட் சொல்யூஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய மாஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் அப்நார்மல் மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து டைலூட் சொல்யூஷன் இருக்குது, இதை எடுத்துக்கணும். அடுத்தது கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா ஈஸியாக என்ன ஆயிடும் அப்படின்னா கரைஞ்சிடும். இப்போ டைலூட் சொல்யூஷன்ல கரையாத ஒரு பொருள் வந்து ஒரு சொல்யூட் வந்து கண்டிப்பாக என்னாகும், கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் வந்து கரைஞ்சி போயிடும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் சொல்யூஷன். அதாவது கரை பொருளும் மூலப்பொருளும் அல்லது இணைகள் அல்லது பிரியடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் ஒன்றும் கிடையாது, ஒரு 2 ஈக்குவேஷன் வச்சு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, மேலே இருக்கிற த்ரீ பார்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ பாருங்க, அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு வீக்கான ஆசிட். அதே மாதிரி இங்கே NaCl அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங், அதாவது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஈஸியா வந்து டிசோசியேஷன் ஆகக்கூடியது. ஓகேவா? அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து ஈஸியா வந்து டிசோசியேட் ஆகாது, அதாவது பார்ஷியலி அயனைஸ் ஆகக்கூடியது. அது NaCl எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஃபுல்லா வந்து அயனைஸ் ஆகக்கூடியது. இப்போ அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு அசிட்டிக் ஆசிட் அதோட சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ டைமரா மாறுது. இன்னொரு அசிட்டிக் ஆசிட் சேர்க்கும் போது ட்ரைமரா மாறுது, அப்போ டெட்ராமரா. அப்படி என்ன ஆயிடுது, அந்த அடுக்குகள் என்ன ஆயிட்டு இருக்குங்கிறாங்க, அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அசிட்டிக் ஆசிட் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ அசோசியேஷன், அதாவது உருவாகுத தவிர என்ன ஆகல, டிசோசியேஷன் ஆகல. பட் இது NaCl எடுத்துட்டு அப்படின்னா ஒரு அக்வா சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டு Na+ ஆகும், Cl- ஆகும், முழுவதுமா என்ன ஆகுது அப்படின்னா பிரிகை அப்படிங்கிறது. அப்ப இது வந்து டிசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் அப்படியே சொல்லிட்டு மாறிக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிசோசியேஷன் NaCl ஆகும், அசோசியேஷனுக்கு அசிட்டிக் ஆசிட்டும் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வான் கிளாக் ஃபேக்டர். ஸோ இப்போ அந்த வான் கிளாக் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. We have learned that the dissociation or association of solute molecules in their solution base will result in the increases or decreases the calculated molar mass using colligative property. So the one half factor use, அதாவது colligative property யூஸ் பண்ணிட்டு ஒரு மாலிகூல்ஸ்ல ஒரு சொல்யூஷன்ல வந்து ஒரு மாலிகூல், அதாவது சொல்யூட் மாலிகூல் வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்குது அல்லது எவ்வளவு இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது என்ன அப்படின்னா ஒன் ஹாஃப் ஃபேக்டர் I அப்படிங்கிற ஒரு டைப். ஓகேவா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் சார் அப்படின்னா, ஸோ இங்க கொடுத்துக்கலாம் பாருங்க, இது ஃபார்முலா ரெண்டுமே வந்து ஒன்று தான் பார்த்துக்கோங்க ஃபார்முலா. ஸோ I அப்படிங்கிறது வந்து ஒன் ஹாஃப் ஃபேக்டர், ஸோ ஈக்குவல் டு நார்மல், அதாவது ஆக்சுவல் மோலார் மாஸ் டிவைடட் பை அப்சார்ப்ட் பை அப்நார்மல், அது அப்சார்ப்ட் மோலார் மாஸ் அல்லது அப்நார்மல் ஆக்சுவல் மோலார் மாஸ் டிவைடட் பை அப்நார்மல் மோலார் மாஸ். அதாவது ஆக்சுவல் அப்படின்னா உண்மையானது அப்படின்னா, அப்நார்மல் அப்படின்னா அளவிடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ உண்மையான ஒரு மோலார் மாஸ் இல்லையா, மோலார் நிறை, அதை அடுத்தது வந்து என்னது அப்நார்மல் அப்படிங்கிறது அளவிடப்பட்ட அந்த மோலார் நிறை. ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு I அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். I வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது எப்படி சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு இதை இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஒன் ஹாஃப் ஃபேக்டர் வந்து இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஒன் ஹாஃப் ஃபேக்டர் 1 I, அதாவது ஒன் ஹாஃப் ஃபேக்டர் I யூசிங் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஷிப். என்ன அப்படின்னா அசோசியேஷன் அண்ட் டிசோசியேஷன் ரெண்டுக்கும். இது வந்து டிசோசியேஷனுக்கு உண்டான ஃபார்முலா, இது வந்து அசோசியேஷனுக்கு உண்டான ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒன் ஹாஃப் ஃபேக்டர் ஃபார் அசிட்டிக் சொல்யூஷன் இன் benzene is 0.5 and the sodium chloride solution in water is 2. ஒண்ணு இல்ல, அசிட்டிக் ஆசிட் பென்சீன் ஒன்று எடுத்துக்கிற, அடுத்து NaCl வாட்டரை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ NaCl வாட்டரையும் எடுத்து அப்படின்னா உனக்கு டிசோசியேஷன், அசிட்டிக் ஆசிட் பென்சீனையும் எடுத்துட்டு அப்படின்னா அது அசோசியேஷன். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை பார்த்துச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து உனக்கு வந்து பாருங்க, இந்த ரிலேட்டிவ் லோயரிங் த வேப்பர் ப்ரெஷர், இது எல்லாமே இப்போ மூணுமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த கொஞ்சம் தியரி பார்ட்டில் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அந்த 4 இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு இது எல்லாமே 4 ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாப்பா இது எதுக்கு வந்து தேடாதீங்க, அதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா P0 solvent minus P solution divided by P0 solvent அப்படிங்கிறது வந்து இந்த வேப்பர் ப்ரெஷர், அதாவது ஒன் கப் வேப்பர் ப்ரெஷர். ஓகேவா? ஒன் கப் ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணி உனக்கு வேப்பர் ப்ரெஷர் வந்து உனக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஒன் கப் வேப்பர்ல அந்த I அடுத்தது N சொல்லிட்டு டிவைட் பை N solvent. ஸோ அதே மாதிரி இந்த I அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்குவாங்க, ஏன்னா இது ஒன் கப் ஃபேக்டரை ஆட் பண்ணிருப்பாங்க.
ஸோ பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கும்போது ஸோ இங்க மேல கேபிஎம் மட்டும் இருந்துச்சு, பின்னாடி ஐ போட்டுக்கும். அதே மாதிரி கேஎஃப்எம் மட்டும் இருந்துச்சு, ஐ போட்டுக்கும். அதே மாதிரி W/V மட்டும் இருக்கும், முன்னாடி என்ன பண்ணிக்கும் ஐ அப்படிங்கிறத போட்டுன்னா ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு 2 லைன் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஐ இஸ் லெஸ் தென் 1, ஐ இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ இப்போ இதுக்கு மீனிங் ஒன்றும் இல்லை, ஐ இஸ் லெஸ் தென் 1, ஐயோட வேல்யூ வந்து 1 விட கம்மியா இருக்கணும் அப்படின்னா இந்த அப்நார்மல் மோலார் மாஸ் வேல்யூ அதிகமா இருந்தா ஆக்சுவல் மோலார் மாஸ் விட அப்நார்மல் மோலார் மாஸ் வந்து வேல்யூ அதிகமா இருந்தா ஐ வந்து 1 விட கம்மியா இருக்கும். அப்போ ஐ ஆனது 1 விட அதிகமா இருக்கணும் அப்படின்னா ஆக்சுவல் மோலார் மாஸ் இஸ் கிரேட்டர் தென் அப்நார்மல் மோலார் மாஸ். இது அதிகமா இருந்ததுன்னா ஐ வந்து 1 விட அதிகமா இருக்கும், இது அதிகமா இருந்தா ஐ வந்து 1 விட கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த சொல்யூஷன் அப்படிங்கிற இந்த லெசன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இது ஒரு நியூவா வந்து ஒரு லெசன் எடுத்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.